என்னோட வீட்டுக்கு நான் ஒரே பொண்ணு. ரொம்ப செல்லமா வளர்ந்த பொண்ணு. சின்ன வயசுல இருந்தே கஷ்டம்னா என்னன்னே தெரியாத ஒரு பொண்ணு. என்னோட மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ். என்னோட ஹஸ்பண்ட் ஒரே பையன். அந்த வீட்டுக்கு 5 பொண்ணுங்க இருக்காங்க. அப்படி இருந்தாலுமே என்ன கல்யாணம் பண்ணிட்டு போன குடும்பம் ரொம்ப தங்கமா தாங்குறாங்க. என்னோட நாத்தனார்களா இருக்கட்டும், என்னோட மாமியார் மாமனார்னு எல்லாருமே நல்லாவே பாத்துப்பாங்க. எங்க குடும்பத்துக்குள்ள சண்டை சச்சரவு அப்படின்னு எந்த ஒரு விஷயமுமே நடந்ததே கிடையாது. சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வந்தாலுமே அப்பப்ப எல்லாத்தையும் மறந்துட்டு இயல்பு வாழ்க்கைக்கு வந்துருவோம். அதுதான் எங்களோட குடும்பம். நான் பிறந்த வீட்லயும் சரி, புகுந்த வீட்லயும் சரி, கஷ்டம்னா என்னன்னே தெரியாம வளர்ந்த ஒரு பொண்ணு தான். இந்த உலகத்துல கஷ்டமே இல்லாத மனுஷங்க அப்படின்னு யாரையுமே நம்ம சொல்லவே முடியாது. அப்படிதான் எனக்கும் ஒரு கட்டத்துக்கு மேல கஷ்டம் கவலை அப்படின்னா என்னன்னே தெரியாம இருந்த எனக்கு ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் தீராத ஒரு கஷ்டத்தை இறைவன் கொடுத்துட்டான் அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு இப்ப கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆச்சு. குழந்தையே இல்ல. கல்யாணம் ஆகி 10 வருஷம் வரைக்கும் ட்ரீட்மெண்ட்லயே தான் போச்சு. ஒரே ஒரு குழந்தை கிடைக்காதா அப்படின்னு ஏங்கி தவிச்சிட்டு இருந்தோம். அப்பதான் எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் சக்சஸ் ஆகி ட்வின் பேபியை என் வயித்துல சுமந்துட்டு இருந்தேன். பெட் விட்டு கீழே இறங்காம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்ன சுத்தி இருக்கவங்க எல்லாருமே என்ன ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கிட்டாங்க. அன்னைக்கு செக்அப் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருந்தோம். அன்னைக்கு 7 மாசம் முடிஞ்சு 8வது மாசம் ஸ்டார்ட் ஆக போகுது. போயிட்டு இருக்கவே நல்ல ஒரு சிவியரான ஒரு பெயின் வந்துருச்சு. டாக்டர் கிட்டயுமே ரீச் ஆயிட்டோம். டாக்டர் எல்லாம் பார்த்துட்டு உடனே குழந்தைங்களை ஆப்ரேட் பண்ணி எடுத்தாகணும்னு சொல்லிட்டாங்க. சடனா அட்மிஷன் எல்லாம் போட்டு குழந்தைங்களை ஆப்ரேட்டும் பண்ணி எடுத்தாங்க. ஒரு பையனும் ஒரு பொண்ணும் பிறந்தாங்க. அதுல ஒரு ஆண் குழந்தை இறந்தேதான் வெளியில வந்துச்சு. பெண் குழந்தை 2 நாளா இன்குபேட்டர்ல வச்சிருந்தாங்க. 3வது நாள் அந்த குழந்தையும் இறந்துருச்சு. இனிமேல் உங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல, கருவை சுமக்கிறதுக்கு உண்டான பலமும் உங்களுக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. இடிஞ்சு போயிட்டோம். அப்பவே சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு அதே ஹாஸ்பிட்டல்ல மாடியில இருந்து குதிக்கிறதுக்காக போயிட்டேன். அப்ப அங்க இருக்கிற நர்ஸ் எல்லாரும் என்ன காப்பாத்திட்டாங்க. வாழ்க்கையில கவலைகளையே பார்க்காத எனக்கு இது ஒரு தீராத கவலை. என்னோட உடல்நிலை ரொம்ப ரொம்ப மோசமாயிருச்சு. அதுல இருந்து ரெக்கவர் ஆகி நான் வரதுக்கே 1 வருஷம் ஆச்சு. நைட் எல்லாம் எந்திரிச்சு உட்காந்து அழுவேன். என்ன கண்ட்ரோல் பண்றதே என்ன சுத்தி இருக்கிறவங்களுக்கு பெரும்பாடா இருக்கும். கையில குழந்தை இருக்கிற மாதிரியும் குழந்தைய தூக்கி கொஞ்சம் மாதிரியுமே ஃபீலா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து எல்லாம் மீண்டு இப்பதான் வெளியில வந்திருக்கேன். என்னோட நாத்தனார் குழந்தைங்க, அது போக சில குழந்தைங்களுக்கு எல்லாம் டியூஷன் எடுக்கிறேன். நைட் வரைக்கும் அவங்களோடய என்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பேன். நைட்டு தூங்கும் போது நம்ம அரவணைச்சு தூங்குறதுக்கு ஒரு குழந்தை இல்லையே நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப வருத்தப்படுவேன். ரொம்ப அழுதுட்டே இருப்பேன். இன்னுமே அந்த டிப்ரெஷன்ல இருந்து என்னால மீண்டு வெளியிலே வர முடியல. நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். உடம்ப போட்டு பயங்கரமா புண்ணாக்கிக்கிட்டேன். எனக்காக என்ன அம்மான்னு கூப்பிடுறதுக்கு ஒரே ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு. ஆனா அந்த கனவெல்லாம் உடைஞ்சு தவிடு பொடி ஆனதை நினைக்கும் போது இந்த வாழ்க்கையே வேண்டான்னு பல நேரங்கள்ல தோணும். ஏதோ வெறுமன ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன். எனக்கு இனிமேல் குழந்தையே பிறக்காதுன்னு டாக்டர்ஸ் எல்லாமே சொல்லிட்டாங்க. இருந்தாலும் எனக்காக நீங்க ப்ரே பண்ணுங்க. உங்க பிரேயர்ஸ் மூலமாவது எனக்கு ஒரு குழந்தை கிடைக்குங்கிற நப்பாசையில தான் இந்த ஸ்டோரியை இங்கே ஷேர் பண்ணேன். இது ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ் ஒருத்தவங்க ஷேர் பண்ண சொன்ன ஸ்டோரி. அவங்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, கண்டிப்பா உங்களோட நல்ல மனசுக்கு ஒரு நாள் கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை பிறக்கும். ஒரு குழந்தையை தத்தெடுத்து வளர்க்கலாம் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்களோ அது கமெண்ட்ஸா கன்வே பண்ணுங்க.